Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோல உங்க பர்சன் இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க கரண்ட் எனர்ஜி என்ன, ஏதாவது எனர்ஜில ஷிஃப்ட் ஆகியிருக்கா, இல்லை இன்னும் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்களா, இந்த வீடியோ பார்க்குற டைம்ல உங்களை பத்தின தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங், நீங்க எப்போ பார்த்தாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் கலெக்டிவ் ரீடிங் எது, நான் இன்னைக்கு பைல் செலெக்ஷன் வைக்கல. ஸோ ஜென்ரல் ரீடிங் தான், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி இப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ உங்க பர்சனோட எனர்ஜி செக் பண்ண முன்னாடி அதாவது கலெக்டிவ் ரீடிங், ஸோ உங்களோட எனர்ஜி ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். ஓகே, நான் எனக்கு தோன்ற சில விஷயங்கள் இன்ட்யூட்டிவா ஏதாவது தோணுச்சுனாலும் நான் சொல்றேன். ஆர் கார்டில் என்ன மெசேஜ் வந்திருக்கோ அதுவும் நான் சொல்றேன். இதுல ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பட்டர்ஃப்ளை தான் வருது. ஓகே, இதுல வந்து நீங்க கார்டன் வச்சிருக்கீங்க ஆர் கார்டன் வைக்கிற பிளான் இருக்கு, ரோசஸ் கார்டன் அந்த மாதிரி ரிலேட்டடா சம்திங். ஓகே, அல்லது ஃபிஷ் டேங்க் உங்ககிட்ட இருக்கு, இல்லை வாங்கணுங்கிற ஐடியா இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். கார்டன், ரோசஸ், ஃப்ளவர் ஷாப், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கானது. ஓகே, அண்ட் ரீசெண்டா ஏதாவது செலிப்ரேஷன், ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி நீங்க ஏதாவது போயிட்டு வந்திருக்கலாம். ஆர் பார்ட்டி இருக்கு, அதை அட்டன் பண்ணணும் ஃபியூச்சர்லையும், இல்லை பர்த்டே, இப்போ உங்களுக்கு பர்த்டே ரீசெண்டா முடிஞ்சிருந்திருக்கலாம். ஆர் பர்த்டே உங்களுக்கு வர மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல. ஓகே, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் ரீசெண்டா ஏதாவது ஹாஸ்பிட்டல், பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருக்கீங்க. ஓகே, சம்திங் ஒரு ஏதாவது செக்அப், அந்த மாதிரி ஜென்ரல் செக்அப் ஆர் ஏதாவது அந்த மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, லவ் பேர்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். ஏதாவது பர்டிகுலர் சைன் யூனிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா பர்டிகுலர் சைன், ஐ மீன் இப்போ நீங்க நிறைய பேர் எல்லாருமே வந்து 111, 222, 333 அதெல்லாம் பார்ப்போம், நான் அந்த மாதிரி சொல்லலை. ஓகே, இது எல்லாருமே பார்க்குற ஏஞ்சல் நம்பர்ஸ் தான், நான் அதை சொல்லலை. ரொம்ப வியர்டு சிக்னல் யூனிவர்ஸ்ல இருந்து ஏன் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து வியர்டான ஏஞ்சல் நம்பர் தான் அது ஆக்சுவலா. ஓகே, எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லை, அது வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, எனக்கே அது ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதோ வியர்டா உங்களுக்கே ஷாக் ஆகும். இப்போ நம்ம 111, 222 பார்த்தா இந்த மாதிரியான ஓகே எப்பயும் போல பார்க்குறோம். பட் ஏதாவது வியர்டு சிக்னல் ஃப்ரம் யூனிவர்ஸ், அல்லது நீங்க யூனிவர்ஸ்ட வந்து கேட்டு இப்போ இந்த 1 டேல நடந்துடணும், 2 டேஸ்ல நடந்துடணும் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு நடக்குதா, அந்த மாதிரி ஏதாவது வியர்டா வித்தியாசமா உங்க வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருக்கு, நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ரீசெண்டா ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, ஆர் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா அது ஒரு சைன். நம்பர்ஸ் 1 அல்லது 6 அல்லது 9 இதெல்லாம் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கா, உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அது ஒரு சைன். ஓகே, 1, 6, 9 இந்த நம்பர்லாம். எல்லோ கலர் ட்ரெஸ் ஆர் பிளாக், ஓகே இந்த கலர்ஸ்லாம். ஓகே, உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜிஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபெதர், ஓகே ஃபெதர் பார்க்குறீங்களா, ஒயிட் ஃபெதர் ஆர் ஏதாவது ஒரு கலர்ல ஃபெதர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. அண்ட் டேரோ டெக் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கானது. சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜிஸ் பார்க்கலாம். இப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க,
ஓகே. ஸோ உங்க பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். உங்க பர்சன் ஏதோ சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. சரியா? இப்ப ஏதாவது சீக்ரெட்ஸ் இல்ல உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அத தாண்டி சில விஷயங்கள் வந்து உங்க பெர்சன பத்தின விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. சம்திங் இருக்கு. அண்ட் உங்க பெர்சன் கொஞ்சம் பயம் அதிகமா இருக்கு. உங்ககிட்ட எமோஷனலா நீங்க நிறைய லவ் காமிச்சிருந்திருக்கலாம். இப்ப அத வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எமோஷனலா உங்ககிட்ட அட்டாச் ஆயிரோமோ அப்படிங்கிற பயம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனாலேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ற மாதிரி தெரியுது. ஓகே, நீங்க கான்டாக்ட்ல இருந்தாலும் நோ கான்டாக்ட்ல இருந்தாலும் நீங்க ரொம்ப இமோஷன்ஸ் காமிச்சா லைஃப் வந்து ரொம்ப சீரியஸா போயிடும். உங்க கூட இருக்கிற மேபி உங்களை ஃப்ளர்ட் பண்றதுக்காக ஆர் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த மாதிரி கூட அவங்க பிளான் பண்ணி இருந்திருக்கலாம் சிலர். இல்ல உங்களுக்கு கமிட்மெண்ட்டே கொடுக்க முடியாத நிலைமையில கூட சிலர் இருந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அட்டாச்மெண்ட் இஷ்யூ வந்துருமோன்னு பயப்படுறாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா உங்களை விட்டு போக முடியாது, எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு லாஜிக்கா திங்க் பண்றவங்க. உங்க பர்சன் ரொம்ப லாஜிக், ரொம்ப கண்ட்ரோல் பண்றவங்க, ஈகோ அதிகம் இருக்கிறவங்க தான். ஹோல் இந்த எல்லா இந்த கம்ப்ளீட்டா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்க பர்சனோட கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம், உங்க பர்சன் வந்து மேபி உங்க ஏதாவது ஃப்ரெண்ட் மூலியமா உங்களுக்கு தெரிய வந்திருந்திருக்கலாம். ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஃப்ரெண்ட் மூலியமா தான் வந்து இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல மெயினா ஒரு விஷயம் யூனிவர்ஸ் சொல்ல வர்றது என்னன்னா, யூனிவர்ஸ்க்கு வந்து உங்க பர்சனுக்கு வந்து ஒரு பெரிய கால் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கு. யூனிவர்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கு. சரியா? நிறைய கால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு நியூ பிகினிங் இருக்கு. இந்த பர்சனோட உன் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. எந்திரி, முழிச்சுக்கோ. உனக்கு நான் வந்து உனக்கு நான் சொல்றேன், பட் நீ கேட்க மாட்டேங்கிற. எத்தனை நாள் இப்படியே இருப்ப? அப்படிங்கிற மாதிரி கண்டினியூவா வந்து உங்க பர்சனுக்கு வந்து அது சொல்லிக்கிட்டே இருக்கு. சரியா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல உங்களுக்கு பாக்குற வியூவருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்க பெர்சன்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறீங்க. ஆப்வியஸா எதிர்பார்ப்பு இருக்கும். வரணும், பேசணும், லவ் வந்து சொல்லணும், கடைசி வரைக்கும் கூட இருக்கேன்னு சொல்லணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லணும். அந்த மாதிரியான எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு. சரியா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க பெர்சன் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் வந்து நீங்க நீங்க என்ன எதிர்பார்க்கலோ அந்த மாதிரியான மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட மறைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம். அது என்னன்னு நீங்க உங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா. அண்ட் இது வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னும் வந்து இதே மாதிரி அமைதியா இருந்தா ஆகாது. ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு தெரியுது. பட் ஒரு பயம். அந்த ரொம்ப அட்டாச்ட் ஆயிருவோமோ அப்படிங்கிற பயம். அண்ட் அவங்க உங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்க நெறைய பேர அட்ராக்ட் பண்றீங்களோங்கிறது கூட அந்த கோவம் இருக்கும். அவங்க உங்கள நோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கேரக்டரா இருப்பீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் பார்க்குற வியூவர்ஸ்க்கு. ஸோ நீங்க மத்தவங்கள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது கொஞ்சம் பொசசிவ் ஆகுறாங்க. அந்த பொசசிவ்னஸ் இருக்கு. ஸோ நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா, ஓகேவா? ஒரேடியா வந்து எதுவுமே வந்து மாற்றம் வராது. கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா வந்து மாற்றம் வரும். அண்ட் உங்க பெர்சன்ட்ட இருந்து கண்டிப்பா உங்களுக்கு புதுவிதமான சப்போர்ட் கிடைக்கும். நீங்க என்ன மாரியான சப்போர்ட், என்ன மாரியான ஒரு பெர்சன், என்ன மாரியான எனர்ஜில வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஓகேவா? அந்த இது வந்து கண்டிப்பா நடக்கும். ஸோ நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இதுல இன்னொரு விஷயம் எனக்கு தோன்றது, உங்க பெர்சன் இப்ப அமைதியா உங்கள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ். ரொம்ப அமைதியா என்ன நடக்குது? ஏன்னா, நீங்க வந்து இந்த எனர்ஜில இருக்கீங்க. சரியா? ஸோ உங்கள அமைதியா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ப அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பிளானிங் மட்டும் இல்ல, டிவைன் டைமிங்க்காகவும் வெயிட் பண்றாங்க. சரியா? அது வந்து கரெக்ட்டான டைம் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்க பெர்சனுக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா உங்க கூட ஒரு புதுவிதமான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது உங்க பெர்சனுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இது 2 கார்டுமே பார்க்கும்போது, நீங்க எல்லாரையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கீங்க. உங்கள தாண்டி அவங்க வேற எதுவுமே யோசிக்க முடியல. இத்தன நாள் வந்து உங்கள வேல்யூ பண்ணாம இருந்திருக்கலாம். பட் இப்ப வந்து நீங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாரி தெரியல அவங்களுக்கு. ஸோ கண்ட்ரோல் அவங்க கைக்கு கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். உங்கள நோக்கி கண்டிப்பா ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க. ஓகே.
பட் இப்ப அவங்க வந்து யூனிவர்ஸ் ஐ திங்க் உங்க பர்சனுமே வந்து யூனிவர்ஸ் சரண்டர் ஆயிட்டாங்கங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்களுமே ஒரு யூனிவர்ஸ் வந்து டைம் கொடுக்கும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. பட் உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ராங்கா அப்சர்வ் பண்றாங்க உங்க எனர்ஜி. நீங்க என்ன பண்றீங்க? மேபி நீங்க வந்து உங்க பொசசிவும் கொஞ்சம் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்க மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒர்க் பிளேஸ்ல ஆகட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சைடு நீங்க ரொம்ப ஜாலியா உங்க லைஃப் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் வர மாதிரி இருக்கு. நான் சீக்ரெட்ஸ் ஏதோ இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அகைன் மூன் கார்டு வருது. ஏதோ சம் சீக்ரெட்ஸ் வந்து உங்க பர்சன் லைஃப்ல வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஏன்னா இது வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஏதோ சீக்ரெட். ஓகே, ஏதோ மறைக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஃபுல்லா ஏதோ ரிவீல் பண்ணல. உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம். ஓகே, பட் சீக்ரெட் கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஸ்டக் ஆகி தான் இருக்காங்க. ஜஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கணுங்கிற ஐடியா இருக்கே தவிர இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஐ திங்க் நீங்க எதுவும் இனிஷியேட் பண்றீங்களான்னு கூட அவங்க கவனிக்கலாம். நீங்க எதுவும் மெசேஜ் கால் எதுவும் இனிஷியேட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். எஸ், அப்படியே வந்து ஆக்ஷன் எடுத்து வந்தாலும் இப்ப ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்றாங்க, ரொம்ப மெச்சூர்டா திங்க் பண்றாங்க. ரொம்ப மெச்சூரிட்டி அதிகமா இருக்கு. சரியா? லாஜிக்கா இப்பதான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், டூ ஃபேஸ் ஏதோ ஒரு மாஸ்க் இருக்கு. அகைன் அகைன் அதுதான் சொல்லுது. இது கலெக்டிவ் ரீடிங் தான். ஸோ ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பாசிட்டிவா தான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் அவங்க வரும்போது ஒரு நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ல. அந்த கோவம், அந்த பழைய எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, டெவில் எனர்ஜிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான அப்ரோச்சா தான் இருக்கும். ஓகே, எந்த டிராமாவும் இருக்காது. உங்க அகைன் வரும்போது எந்த ஒரு பிளேஃபுல் எனர்ஜி இருக்காது. விளையாட்டுத்தனமா இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமா உங்க ரிலேஷன்ஷிப் போயிருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்க ரொம்ப ஒரு எந்த டிராமா இல்லாம ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச் தான் வரப்போறாங்க. ஏன்னா அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு நிறைய பெரிய பிரச்சனை நடந்திருந்திருக்கலாம். ஸோ அப்பதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு நல்லா தெரியுது. ஸோ உங்களை வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாவும் நினைக்கிறாங்க. ஓகே, நீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. அவங்க உங்க கூட இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவ் வைப். உங்க கூட இருக்கும்போது சம் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் கூட அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. மத்தவங்களோட இருக்கும்போது கூட தெரியாது. நீங்க அதை நோட்டீஸ் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களை பார்த்திருக்காங்க, உங்க பக்கத்துல இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அவங்க வியர்டா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க எனர்ஜி வந்து கொஞ்சம் படபடன்னு, ஆங்ஸைட்டி வந்து அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஏன்னா உங்களோட ஆரா வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயமுடுத்துதுன்னே சொல்லலாம். அவங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க உங்ககிட்ட. அவங்க உங்க கூட இருக்கும்போது ஏதோ ஒரு ஷிவரிங் அந்த மாதிரி சம்திங் இருக்கும். சரியா? ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் கண்டிப்பா நடக்க போகுது. கண்டிப்பா. ஓகே, நீங்க எதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அது யூனிவர்ஸ் ரொம்ப அழகா நடத்தி கொடுத்துரும். ரொம்ப ஈஸியா நடத்தி கொடுத்துரும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா, கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தா. ஸோ கண்டிப்பா நீங்க என்ன நடக்காது உங்க ரிலேஷன்ஷிப்ல நினைச்சீங்களோ, அந்த விஷயம் வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமா நடக்கும். அதுக்காக அந்த டைமிங்கும் வந்து யூனிவர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த டைமிங்காக மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க பெர்சன் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பெர்சன் எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இல்ல. பட் நல்லா உங்களை வந்து அப்சர்வ் பண்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க லைஃப்ல என்ன போயிட்டு இருக்குங்கிற அப்சர்வேஷன் அதிகமா இருக்கு. அண்ட் கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க எடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.